நாள்தோறும் நம்முடைய அருள் நேரத்தில் ஆன்மீக கருத்துக்களை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் 10 தினங்களுக்கு ஒரு முறையாவது பல்வேறு புத்தகங்களை நாம் தொகுத்து அவற்றில் இருக்கக்கூடிய வினாக்களை விடையாக தொகுத்து ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்விகளால் ஒரு வேள்வியை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டு இந்த மண்ணுலகில் ஆன்மீக பயிரை தலைக்கச் செய்த தம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய முருக பக்தர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய புத்தகம் இந்த மண்ணில் மரபார்ந்த விஷயங்களை, மங்கள விஷயங்களை, திருக்கோயில் வழிபாட்டை நமக்கு எளிய முறையில் பேனாவில் உண்மையின் உரைகளாக மை போடுவதற்கு பதில் மெய்போட்டு எழுதி இந்து தர்மத்தை பரப்பிய கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதத்தை எடுத்து இந்த மண்ணில் 100 ஆண்டு கண்ட தவபுருஷராய் நடந்து நடந்து தேய்ந்து தேய்ந்து இந்த மண்ணை உய்வித்த காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய தெய்வத்தின் குரலை ஆதாரமாக வைத்து சின்ன சின்ன கேள்விகளால் ஒரு ஆன்மீக வேள்வியை ஜெயா தொலைக்காட்சியில் அவ்வப்போது நடத்துகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் கேள்வியால் ஒரு வேள்வியின் நிகழ்வுக்குள் செல்கின்றோம். எது பெரிய உதவி? எது பெரிய உதவி? அடைக்கலம் வந்தவனை காப்பதே பெரிய உதவி. எப்படி? இப்போ ராமாயணத்தில் சுக்ரீவன் ராமனிடத்திலே அடைக்கலம் கேட்டு வரான், வாலிகிட்டேருந்து தன்னையை காப்பாற்றினார். அதுதான் சிறப்பு. வாலி வதையை இன்றைக்கும் சர்ச்சையாக இருந்தாலும் கூட சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றினார். அரக்கர் குலத்தில் தோன்றிய வீடனன் ராமனிடத்தில் அடைக்கலம் கேட்டு வருகின்றார். அடைக்கலமாக வந்தவரை காப்பது மண்ணின் மரபு என்பதை இந்த மண்ணுக்கு சொன்னார். எனவே எது பெரிய உதவி என்றால் அடைக்கலம் வந்தவனை காப்பதுதான் உதவி. எது ஞானத்தை கொடுக்கும்? மௌனமும் திருப்தி என்கின்ற வார்த்தையும் மட்டுமே ஞானத்தை கொடுக்கும். சில பேருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் 50ன்னா 100 200ன்னா 400 400ன்னா 800 மனசு அலைப்பாய்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா உண்டியலை உருட்டி விட்ட மாதிரி கலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இனிமைக்கு இலக்கணம் 2 சொற்கள். மௌனம் பழகுவது தான் ஞானத்தின் திறவுகோள்கிறான். எது ஞானத்தை கொடுக்கும்? திருப்தி என்கின்ற எண்ணமும் மௌன மொழியும் மட்டுமே ஞானத்தை கொடுக்கும். அற்புதமாக எதை மனிதன் துறக்க வேண்டும்? ஒத்த வரியில் வாரியார் எழுதுகிறார், ஆசையை துறக்க வேண்டும். அதுக்கு கீழே குறிப்பு, வீட்டுக்குள் மன்னனின் மகனாக பிறந்து ஆசாபாசங்களோடு நகை நட்டோடு செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு இளைஞன் நடந்தான் ஒரு மரத்தடிக்கு சென்று எல்லாவற்றையும் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று துறந்தான் அல்லவா? அவன் வீட்டுக்குள் இருக்கின்ற போது சித்தார்த்தன், வெளியில் வந்து ஆசையை துறந்தபோது உலகம் போற்றும் புத்தன். மனிதன் துறக்க வேண்டியது ஆசை. அடுத்து, நாம் கொண்டாட வேண்டிய பண்டிகை எது? தெய்வத்தின் குரலில் மகாபெரியவர் சொல்கிறார், நாம் கொண்டாட வேண்டிய பண்டிகை ஸ்ரீராம நவமியும் அனுமன் ஜெயந்தியும் கோகுலாஷ்டமியும் சங்கராந்திரியும் தீபாவளியும் நமக்கு தெரிய புரிய காரணமாக இருந்து இந்த மண்ணில் அத்வைதத்தை பரப்பிய ஆதிசங்கரர் பிறந்த சங்கர ஜெயந்தியே நாம் கொண்டாட வேண்டிய பெரும் பண்டிகை. அடுத்து, அற்புதமான ஒரு சொல். ரொம்ப பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா? அதுக்கு வாரியார் சாமி விளக்கம் சொல்கிறார். வாரியாரை விட ஒரு சிவபக்தர், முருகபக்தர் இந்த மண்ணுலகில் கிடையாது. அணிகலன் அணிவதற்கும் ஆண் பெண் பாலுக்கும் சம்பந்தம் கிடையாது. மனசில் தூய்மை இருந்தால் குருவின் துணை கொண்டு உத்திராட்சம் அணையலாம். இந்த மனசில் இருக்கு பாருங்க, அதில் காம குரோத எண்ணங்கள்லாம் இல்லாமல் மனசில் தூய்மை இருக்கணும். ஒரு குரு துணையோடு அணியலாம் அப்படிங்கிறது அவருடைய சிந்தனை. மனிதன் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்ட தின அன்று வலிய வந்து வம்பு வரும், கவனமாக இருக்கவும். அடுத்து,
கோவிலில் தவறாமல் தரிசிக்க வேண்டிய இடம். மகா பெரியவர் பதில் சொல்கிறார், கோவிலில் தவறாது தரிசிக்க வேண்டிய இடம் தலவிருட்சமாகிய மரம். அடுத்து ரொம்ப அற்புதமாக சோஸ்திரங்களை பார்த்து படிக்கலாமான்னு கேட்குறாங்க. சில பேருக்கு சிவபுராணம் மனப்பாடமாக தெரியும், சில பேர் தலைகீழ விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவாங்க, சில பேருக்கு கந்தசஷ்டி கவசத்தை அப்படியே பயணத்தில் சொல்லுவாங்க. ஆனால் சில பேருக்கு சொல்லணும்னு ஆசை இருக்கும், அதை பார்த்து படிக்கலாமா? பெரியவர் எழுதுகிறார், நாள்தோறும் சில மதத்தில் இனத்தில் பிறந்தவர்கள் சந்தி பண்ணுவது, தர்ப்பணம் கொடுப்பது, இவற்றை கூட ஆளில்லாத போது, ஆச்சாரியர்கள் இல்லாத போது எழுத்து வடிவில் புத்தகம் கொண்டு பார்த்து படிக்கலாம். பல்வேறு மனிதரும் நாள்தோறும் சொல்லக்கூடிய தோத்திரங்களை பார்த்து படிப்பதில் தவறு அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இதை சொல்லாமல் இருக்கிறது தான் தப்பே தவிர பார்த்து படிக்கிறது தப்பே இல்லை. காற்றை விட வேகமானது எது? வாரியார் சாமி ஒத்த வார்த்தையில் சொல்கிறார், மனித மனம். வெல்ல முடியாதது எது மனிதனால்? காமமும் கோபமும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. எது வீரம்? ஒத்த வரியில் பெரியவர் சொல்கிறார், பிறன்மனை நோக்கா பேராண்மையே வீரம். இது வள்ளுவர் வழி நின்று. நிலையான சுகம் எதில் உண்டு? நிறைந்த ஒழுக்கத்தில் உண்டுன்னு கண்ணதாசன் பதிவு செய்கிறார். எனவே கேள்விகளால் வேள்வியை நாம் கேட்டோம் என்று இல்லாமல் வாழ்க்கையில் பின்பற்றினால் நாளும் ஆனந்தம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.